ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு எப்பவும் செய்கிற மாதிரி குழம்பு பொரியல்னு செய்யாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு தோல் உரியும் இல்லைங்களா, அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 15 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட கருகலை பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். நான் அப்படியே மிக்சர் ஜாருக்கே மாற்றிக்கிறேன். இப்போது அதே பேனில் திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வரும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய இந்த வழுவழுப்பு தன்மை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு அந்த வழுவழுப்பு தன்மை முழுமையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி குழையில, ஆனால் நல்லா வெந்து அந்த தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுடுங்க, ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய் தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. வெண்டைக்காய் நமக்கு ஒன்றும் பாதியுமா அங்கங்கே தெரியணும். பாருங்கள், வெண்டைக்காய் இருக்கிறது நல்லா தெரியுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதையும் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெண்டைக்காவும் வேர்க்கடலையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வெடிக்க விடுங்க. கூடவே ஒரு வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய துவையலோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம நல்லா சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான முறையில் வெண்டைக்காய் துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.